இன்றைக்கி இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்திருந்தது. ஏங்க யாராலும் சுகர் நோயாளி இருக்காங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க. இல்லைங்கன்னு சொன்னேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுன்னு அப்படி வச்சுட்டாங்க போனேன். நான் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். 1 மணியாக போல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது வாய்ஸ் காலில் இருக்குது. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசு ஊழியர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ இல்லை ஒரு பொதுநலவாதிகளோ எவனுமே எனக்கு தேர்தல் அதிகாரியிலேருந்து ஃபோன் பண்ண கிடையாது. ஏன் இந்த மாதிரி சிறப்பை கழுத்தி அடித்து வீடியோ போடுறேன்ட்டு ஜெயம் 1 நீதிமன்றம், மதுரை நீதிமன்றமோ அல்லது 6 அடித்த நீதிமன்றமோ கேட்கவில்லை. இன்றைக்கி நான் வந்து வாய்தாவுக்கு போயிருந்தேன். 4ஆம் தேதி 8வது மாதம் 2026 அன்று வாய்தாவுக்கு போகும்போது நீதிபதி வரவில்லை. அதாவது புது நீதிமன்றத்தில் இது நாள் வரைக்கும் வரவில்லை. 4வது வாய்தாவாக ஆகுது. இந்த புது நீதிமன்றத்தை மாற்றினாங்க. அதிலேருந்து இந்த நீதிபதி வரவே இல்லை. அப்போ வெறும் நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் நீதிபதி படிச்சுட்டு சும்மா இருக்கிறான், அவனை வேலைக்கு சேர்க்க வேண்டியதானே. அதுதான் ஒரு போலீஸுக்கார வயதான ஒரு போலீஸுக்காரங்க வந்து ஜெயபாண்டின்னு கேட்கல, ஏப்பா நீ எந்த போலீஸு உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஏம்மா எனக்கே என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னே தெரியாது, என்னை வழிப்பறின்னு பொய் கேஸ் வேறு போட்டிருக்காங்க, எந்த போலீஸுக்காரன்றும் தெரியாது, மதுரை கலெக்டரை அரை நிறுவன ஆபாசமாக வீடியோ போட்டிருந்தேன், ஒரு முறை கூட எவனும் சாட்சி ஏறி இது நாள் வரைக்கும் சொல்லவில்லை. 2.5 வருஷம் ஆக போகுது. ஜெயிலுக்குள்ளே 13 மாதம் இருந்தேன். அப்போயும் எந்த ஒரு சாட்சியும் ஏற்றவில்லை. வெளியே வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. வாய்தா வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் ஒரு முறை கூட என்னையும் விசாரிக்கவில்லை, ஒரு சாட்சியை கூட ஏற்றவில்லைன்னு சொன்னேன். அந்த போலீஸுக்காரம்மாட்ட பேசாமல் போயிடுச்சு. அதான் ஃபோன் பண்ணிச்சு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த நீதிபதிகளையும் செருப்பாலேயே அடிக்கிறேன். என் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபித்தால் நான் 1,70,000 தரமுடிேன். 70,000 1,70,000 மதுரை வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, இந்தியா முழுவதும் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, ஜெயபாண்டி மேலே ஒரு வழக்கு இருக்குது, அவர் பயன் கட்டியிருக்கிறாரு என்று நிரூபித்தால் 1,70,000 கட்டுறோம்னே. அதே மாதிரி 6 அடித்த நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா நான் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். எப்படின்னா இந்த பாருங்கள், 1 கோடி ரூபா சேலஞ்சு இதில் பண்ணி அதே இதை நான் என்னுடைய பத்திரத்தின் அடிப்படையில் நான் நடக்கவில்லை என்றால் ஜெயபாண்டி தேர்தல் தேதியை தள்ளி வைத்து அதிலிருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் 6 அடித்த நீதிமன்றத்துக்கு நான் 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட தயார். இந்த பத்திரத்தோட எங்கள் அக்காவை கூட்டு போனேன் ஜாமீனுக்கு. எங்கள் அக்கா முன்னாடி கொடுத்தேன், வாங்கலை. அப்போ வாங்க மாட்டேறாங்கன்ட்டு அப்புறமேல நான் என்ன செஞ்சேன், லெட்ரு மூலமாக அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒப்புகை சீட்டோட ஜெயம் 1க்கும் ஜெயம் 2, 6 ADJ, சிபிஐ கோர்ட்டு, அதே மாதிரி பிடிஜே, ஜெயம் 2, 5 நீதிமன்றத்துக்கு நான் அனுப்பிவிட்டுறேன். 5 நீதிமன்றமும் இந்த பத்திரத்தை தேர்தலுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே வாங்கினவங்க எனக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம். சரி, இப்போயாவது அனுமதி கொடுக்கணும். ஏன்னா இப்போ குளத்தூரில் இவிஎம்எஸ்லாம் ஓட்டு திருட்டு பண்ணியிருக்காங்க, சந்தேகமாக இருக்குன்னு ஸ்டாலின் கேட்கும்போது அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி செருப்பை கழுத்தி அடித்தவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரையில் இருக்கான், அவனை கூப்பிடுவோம். டிஎம்கே கட்சி ஸ்டாலின் என்ற பொண்டுக பையன் எனக்கு ஃபோன் போடலாம், டேய் வாடா எழுச்சா பையில ஜெயபாண்டி, என்னமே மிஷினில் பெரிய யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும், அந்த மிஷினு முழுமை அடையலை, அது இதுன்னெலாம் பயங்கரமாக பேசி பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் செருப்பை கழுத்தி அடிச்சிடா ஜெயபாண்டி, வாடா வந்து ஒரு மிஷினில் நானும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயும் ஸ்டாலின் நாங்கள் 2 பேரும் மட்டும் ஓட்டு போடுறோம், இதில் ஓட்டை எப்படி திருட முடியும், திருடி வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்து காமி ஒத்த மிஷினில் அப்படின்ட்டு எனக்கு ஒரு லெட்டரோ இல்லை எனக்கு ஒரு ஃபோன் காலோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின்
என்னை கூப்பிடலாம். எப்படி? ஏன்னா அவங்க குடும்பத்தையே அசிங்கமாக போட்டிருந்தேன். அப்போ நீ ஆம்பளையாக இருந்தேன்னா ஸ்டாலின்னு என்னை கூப்பிட்டு வாடா, டேய் இந்த மிஷினில் ஒரு மிஷினு உனக்கு கொடுக்க சொல்கிறேன், அந்த மிஷினில் ஓட்டுத்திட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து காட்டு. எந்த விதமான சாஃப்ட்வேர் இல்லாமல் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நிரூபிக்க முடியும்ன்ற வா நிரூபித்து காட்டு என்று சொல்லியிருக்கலாம். சொல்லாமல் வழக்கறிஞர் இவங்களா போயிருக்காங்க. இன்னமும் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடாது. அதனால் மதுரை கலெக்டராக சங்கீதாவா அற நிறுவனமாக ஆபாசமாக அசிங்கமாக போட்டிருக்கேன். நீங்கள் தைரியம் இருந்தால் இந்த அடிப்படையில் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? நான் இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டுத்திட்டு செய்ய முடியும் நிரூபித்த உடனே இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். ஆகையால் இந்த மிஷினை பெல் நிறுவனம் பொண்டு பயல்கள் நான் செருப்பை கழுத்தி அடிக்கும்போது உண்மையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருப்பது உண்மை என்றால் அவன் என்ன செய்வான்? ஜெயபாண்டிக்கு கால் பண்ணி, ஜெயபாண்டி உனக்கு ஒரு மிஷினை கொடுக்குறோம், எங்கள் மிஷினை ஓப்பன் பண்ணக்கூடாது, இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேரை உள்ள வயர் மூலமாக கனெக்ஷன் மூலமாக உள்ள இன்ஸ்டால் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு மிஷினை என்கிட்ட கொடுத்து நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டு என்று சொன்னால் நான் அதை நிரூபித்து காமிச்சிட்டு போகிறேன். நான் கேட்பேன்,